ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா கத்திரிக்காய் மட்டும் தான் இருக்கு, என்ன சமைக்கலாம்னு இருக்க? கத்திரிக்காய் எடுத்து வெளியே வச்சிருக்கேன். கத்திரிக்காயும் மொச்சையும் போட்டு புளி குழம்பு வச்சிரு. கேரட்டும் பீன்ஸும் ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை எடுத்து பொரியலுக்கு கட் பண்ணிடு. அடியே, இப்ப வரைக்கும் நான் சொல்றத அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. எப்ப வேணா மாறுவான்னு உனக்கே ஒரு பயம் இருக்குல்ல, நீ பேசுறதுலே தெரியுதே. இப்பவும் சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்லி செய்ய முடியாதுன்னா அவ முடியாதுன்னு நேரடியாவே சொல்லிடுவா. ஆனா செய்யறேன்னு வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா அவ செய்வா, மாற மாட்டா. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். கதிர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? இன்னும் கோவமா தான் இருக்கியா? எனக்கெல்லாம் கோவம் வந்து என்னமா ஆக போகுது? கதிர், அதான் நேத்து நைட்டே எல்லாம் பேசி தானே மீட் பண்ண வந்திருக்கோம். சொல்றதுக்கு ஈஸியாக தான் மேடம் இருக்கும். ஆனா எத்தனை கால் எத்தனை மெசேஜுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசியிருக்க. நான் உனக்கு அவ்வளோ வேண்டாம் நைட்டல. நான் ஏன் பேசலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஏன் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? ஏன்னா எல்லாமே ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அப்படியே இருக்கு. எதுக்குமே எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. சரி, இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம். என்ன பதில் வேணும்? கேள்வி கேளு. முதல்ல நீ எக்ஸாம்ல பாஸ் ஆனது என்கிட்ட சொன்னியா? சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. டேய், கொஞ்சம் மச்சம் மனசாட்சியோட கேள்வி கேளுடா. இந்த கேள்விக்கு உனக்கே பதில் தெரியும். தெரியலனா நீ என்னென்ன செஞ்சன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என் லைஃபோட ஹீரோவா நான் உன்னை பாக்குறேன். ஆனா நீ மோசமான வில்லன் மாதிரி நடந்துகிட்ட. என்னை கடத்திட்டு போய் எக்ஸாம் எழுத விடாம அடைச்சு வச்சு, ஐயோ அதை நினைச்சாலே பக்கன்னு இருக்கு. அன்னைக்கு நான் பார்த்தது என்னோட கதிரே இல்ல, யாரோ மாதிரி இருந்துச்சு. உன்னை பார்க்க அவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியெல்லாம் பயமுறுத்திட்டு பாஸ் ஆனதை ஏன் சொல்லலன்னு வேற கேக்குற. எப்படிடா சொல்ல முடியும்? அப்போ நான் கோவத்துல ஏதாவது செஞ்சா என்ன அப்படியே அம்போன் விட்டு போயிடுவல நீ? அப்படிதானே? ஆமா, விட்டுட்டு போறவதான் இப்படி வந்து நின்னு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளாவே உனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது கதிர். என்னால முடியல போ. என்ன அகிலா, நீ எப்பயும் சிரிச்சுட்டே இரு. உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது உன் கையில தான் இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க போறேன். நான் என்ன உன்னை கஷ்டப்படுத்த இதெல்லாம் செய்யறேன்? உன்னை மிஸ் பண்ணிடுவோன்ற பயத்துல அதுக்கு மேல என்னால வேற எதுவும் யோசிக்க முடியல. எப்படியாச்சும் உன்னை காப்பாத்தி என் கூட வச்சுக்கணும் தான் நான் இதெல்லாம் செய்யறேன். அகிலா, என்னை விட்டு போக மாட்டல? என்ன உண்மையா லவ் பண்றல? போச்சுடா, ஆரம்பிச்சிட்டியா? பதில் சொல்ல அகிலா. இப்ப நீ சொல்ற பதில தான் என் மனசு சரியாகும். என் பதட்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். இங்க பாரு கதிர், உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாருக்கும் இடமே கிடையாது. எனக்கு கல்யாணம் குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சதுன்னா அது உன் கூட மட்டும்தான். அப்படி அமையும் அகிலா. யாராச்சும் நம்மள பிரிச்சிட்டாங்கன்னா? கதிர், நம்ம ஒன்னும் சின்ன குழந்தைங்கள நம்மள பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு. நம்ம 2 பேரும் உறுதியா இருந்தா யாராலையும் நம்மள பிரிக்கவே முடியாது. நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தா யாராலையும் எதுவும் பேசக்கூட முடியாதுல்ல. இதான் எனக்கு பயமே. நீ டாக்டர் ஆகி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவ. அதுக்கப்புறம் உங்க அக்கா சொல்றாங்க உங்க அம்மா சொல்றாங்கன்னு வீட்டை விட்டு போயிடுவ. அப்படித்தானே? நீயும் ஒரு வேலைக்கு போலாமே கதிர், படிச்சிருக்கல்ல, உனக்கு என்னடா குறை? சரி ஓகே,
இப்ப நான் என்ன செஞ்சா நீ என்ன நம்புவ? நிஜமாவே லவ் பண்றேன்னா மீட் பண்ணவான்னு கூப்பிட்ட, இதோ வந்துட்டேன். இப்பவும் நம்பலன்னா நான் என்னடா பண்றது? இப்படியே ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கை முழுக்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னு தான் தோணும். இதான் கடைசி தடவை என் மனசுக்கு புரியுற மாதிரி, என் மனசை நம்புற மாதிரி. எனக்கு ஆரம்பிச்சிட்டல, சொல்லு என்ன பண்ணணும்? கதிர் 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 கதிர், கைய விடு கதிர். என்ன பண்ற? அகிலா, எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடு. கிஸ்ஸா? என்ன பேசிட்டு இருக்க கதிர்? கைய விடு. கைய விடு கதிர், யாராவது பாத்திர போறாங்க. இப்போ நான் என்ன தப்பா கேட்டேன்? நம்ம லவ் பண்றோம். கதிர், கணத்துல ஒரு கிஸ் தானே கேட்டேன். கதிர் இது தப்பு கதிர். இப்பதானே அவ்வளவு சொன்னேன். திரும்ப திரும்ப ஏன் இந்த தப்ப பண்ணிக்கிட்டு இருக்க? கைய விடுறா. ஏய், இதுல என்ன தப்பு இருக்கு? நானும் உன்கிட்ட அவ்வளவு சொன்னல. உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே. அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நம்புறேன். அப்படி நீ என்ன நம்ப தேவையே இல்ல. கைய விடுறா. அகிலா, இப்படி பண்ணாத. இதான் டென்ஷன் ஆகுது. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பயமா இருக்குடி. அதனால தான் கன்ஃபார்ம் பண்ண ஒரு கிஸ் கேட்டேன். அகிலா ப்ளீஸ் அகிலா, ஒரே ஒரு கிஸ் தானே. கதிர் கதிர் வேண்டாம் கதிர், இது தப்பு கதிர். கதிர், இப்ப நம்ம ரோட்ல இருக்கோம்டா. ஏற்கனவே இதே மாதிரி வீட்ல நடந்ததுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. வேண்டாம் கதிர், என்ன விடுடா. என்ன பேசிட்டு இருக்க கதிர்? Please, கைய விடு. ஆனா வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. கதிர் ஏன் நீ விடு சொல்றது கதிர். புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் கதிர். உண்மையா உன்னை லவ் பண்றேன்டி. அதான் ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். கதிர் விடு ஏய், கதிர், அகிலா, கைய விடு. கதிர், யாராச்சும் பாத்திர போறாங்க. முதல்ல கதிர், பேசாத. சொன்னா கேளு. முதல்ல கையெடு. அக்காவ ஏய், பேசாம இரு. அடிச்சனா. அண்ணி, இச்சி வாய் மூடு. என்னடா உன் பிரச்சனை? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு வராதா? வீட்ல உனக்கு சோத்து தானே பொங்கி போடுறோம். அக்கா ப்ளீஸ்க்கா, கதிர் மேல எந்த தப்புமே இல்ல. ஏய், எந்த தப்பும் இல்லையா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இவன் உன்கிட்ட கேவலமா நடந்துகிட்டத நான் பார்த்து பதறி போய் வரேன். ஈஸியா எந்த தப்பும் இல்லன்னு சொல்ற? அக்கா இல்லக்கா, அவன நான் தான். போதும் அகிலா, நிறுத்து. டேய், என்னடா அவகிட்ட கத்துற? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்க. அவளை ஹராஸ் பண்ணிருக்க நீ. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? உன் வாழ்க்கை காலி ஆயிடும். பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. என்ன ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டு உங்க தங்கச்சிக்கு நல்ல இடமா டாக்டரா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அதானே உங்க பிளான்? கதிர் போத நிறுத்து. யாருக்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நிறுத்த மாட்டேன்டி. நான் ஏன் நிறுத்தணும்? ஏன்னா நான் உண்மையா உன்னை லவ் பண்றேன். இது லவ்வா? எதிரா லவ்? இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு லவ்வா? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, இத லவ்னு சொல்றியா? அசிங்கமா இல்ல? அண்ணே, இப்ப நான் நடந்துக்கிறது கேவலம் கிடையாது. உங்க தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அதான் கேவலம். அதான் கேவலம். கதிர், டேய், ரொம்ப நடிக்காத. நல்லா கிளீனா பிளான் போட்டு உங்க அக்கா வர சொல்லி மறுபடியும் என்ன தப்பான காட்டிடல நீ. சூப்பர் சூப்பர் அகிலா, சூப்பர்.